ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜில் 15th டைப், அதாவது எலெக்ஷன் பேஸ் பண்ண சம்ஸு. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நீங்கள் ஏதோ ஒரு ஷிஃப்ட்டு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கொஷின் பார்க்காம இருக்கவே முடியாது. இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் நடக்குது, இல்லை ரயில்வே எக்ஸாம் நடக்குது அப்படின்னா இந்த எலெக்ஷன் பேஸ் பண்ண கொஷின் பர்சன்டேஜில் வராமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் இதை நீங்கள் பர்சன்டேஜில் இந்த டாப்பிக்கை பார்க்காம போகவே கூடாது. இதுவும் சரி, எலெக்ஷன், அதுக்கப்புறம் அலிகேஷன், இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். எலெக்ஷன் அண்ட் அலிகேஷன், ஓகேங்களா? ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் இது ரெண்டுமே. வாங்க இன்றைக்கான ஃபஸ்ட்டு சம்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, இன் ஆன் எலெக்ஷன் பிட்வீன் டூ கேண்டிடேட்ஸ், the one who gets 88% of the vote is selected by a majority of 684 votes. What is the total number of votes polled? ஆக்சுவலாக நீங்களே யோசிங்க, ஒரு ஊரில் ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களா, அங்கே இருக்கிற எல்லா எலிஜிபிள் ஓட்டர்ஸும் ஓட்டு போடலாம், கரெக்டாக? அப்போ அவங்க தானே 100%. இப்போ இந்த ஊரில் ஒரு 890 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 890 பேர் தானே 100%. சப்போஸ் 1000 பேர் இருந்தால் இந்த 1000 பேர் தானே 100%, கரெக்டாக? சப்போஸ் அந்த ஊரில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான்னா, அந்த ஒரு ஆள் தான் இருக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த ஒரு ஆள் தானே 100%. அப்போ அந்த ஒரு ஆள் போட்டுன்னா 100% வாக்கு வந்துடுச்சு, அதான அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், நான் எலெக்ஷன் பிட்வீன் டூ கேண்டிடேட்ஸ், ரெண்டு கேண்டிடேட்ஸ் ஏ பின்னு வச்சுப்போம். த ஒன் ஹூ கெட்ஸ் 88%, இவர் 88% வாங்குறாரு. அப்போ அந்த ஊரில் 100% பேர் தானே வந்திருப்பாங்க. அப்போ இவன் 88 அப்படின்னா இவர் எத்தனை? 12% பேலன்ஸ் வாக்கு வாங்கியிருப்பார், கரெக்டா? இஸ் செலக்டட் பை எ மெஜாரிட்டி ஆஃப் 684 votes. அப்போ மெஜாரிட்டி ஆஃப் 684 votes, அப்போ இவர் 88% வாங்கியிருப்பார், இவர் 12% வாங்கியிருப்பார். அப்போ சப்போஸ் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன் பாருங்கள், இவர் ஒரு 100 வாக்கு வாங்கியிருக்கிறாரு, இவர் 100 வாக்குலேயே சொல்கிறேன் பாருங்க, இவர் 88 வாக்கு அப்படின்னா இவர் 12 வாக்கு. அப்போ இவங்களுக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸ்னா அது கிட்டத்தட்ட 76, கரெக்டாக? 76 டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் தானே 684. இப்போ மெஜாரிட்டின்னா என்னது? இவன் வின் பண்ணிட்டான், அப்போ இவன் லாஸு, இவன் லாஸு, இவன் வின்னு. அப்போ இவன் தானே வின்னு. அப்போ வின்னுன்னா ஓட்டு வித்தியாசத்தில், இத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அப்படின்றாங்கல்ல. அப்போ இவர் எத்தனை ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சுக்கிறாரு? 684. அப்போ இவங்களுக்குள்ள இருக்க பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் எத்தனை? 76. அப்போ அந்த 76% தான் அந்த 684. ஓகேவா? இது பர்சன்டேஜில் டிஃப்ரென்ஸு, இது நம்பர்ஸில் டிஃப்ரென்ஸு, புரியுதா? அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ நமக்கு என்ன தேவை? 100%. அப்போ வழக்கம் போல் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், 76 இருக்குது, ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள் ரவுண்டாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக 76ன்றது அடியும். 76 × 10 எத்தனை? 760, கரெக்டாக? அப்போ அதுலேருந்து ஒரு 76 மைனஸ் பண்ணுங்கள், 684. அப்போ 9 டைம்ஸ் வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 900. அப்போ 90 ஓட்டர்ஸ் அங்கே இருந்திருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ சிம்பிள். நானே ஒரு அசியூம் பண்ணிக்கினேன். இப்போ இந்த பர்சன்டேஜ் ஃபுல்லாக இந்த மாதிரி தான், நம்ம 100ன்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ அவங்களுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம ஈக்குவேட் பண்ணணும், ஓகேவா? இந்த சம் பாருங்கள், 88 12. அப்போ அந்த வித்தியாசத்தை நம்பர் கூட ஈக்குவேட் பண்ணிட்டேன். இது நம்ம உங்களுக்கு ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இது இந்த மாடல் போட்டாங்கன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் பேசிக்லேருந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க செகண்ட் கொஷின். In an election between two candidates, the candidate who gets 35% of the vote polled is defeated by 15,900. போன சம் மாதிரி தான். இப்போ ஏபி ரெண்டு பேர், இவன் அது டிஃபீட்டட். இப்போ அப்படின்னா என்னது? ஏ 65%, இவன் 35%, கரெக்டாக? அப்போ இவன் தான் டிஃபீட்டட், தோத்துறான். எத்தனை? 15,900. அப்போ டிஃப்ரென்ஸ்னா அது 30, கரெக்டாக? அந்த 30 தான் என்னது? 15,900. அப்போ 100 எவ்வளோ? முடிஞ்சு போச்சு. அப்போ கேன்சல் பண்ணுமா? ஒன் டைம் 0 கேன்சலு. இங்கே பாருங்கள், 159 ஆகுமா பாருங்கள். 9 5 14, 14 1 15. அப்போ 3 டேபிளில் ஆகும். அப்போ 3 5 சார் 5 3 சார் 15 3 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 53000, 53,000. ஆப்ஷன் ஏ. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சுலபமாக படாச்சு பாருங்கள். இது நீங்கள் கற்றுட்டு போட்டிங்க அப்படின்னா ஷோராக ஒரு 10 செகண்டில் நீங்கள் சம் போட்டலாம். நெக்ஸ்ட் கொஷின். இன் அன் எலெக்ஷன் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ், ரெண்டு பேர் ஆர் எஸ், ஆர் கெட்ஸ் 110% ஆஃப் த ஓட்ஸ் ஆஃப் எஸ். அப்படின்னா என்னது? ஆர் கெட்ஸ் 110%. 110% எப்படி எல்லாம்? 110/100 எதலாமா? ஆஃப்னா என்னது? மல்டிபிள். எஸ், இதுதான் கணக்கு. அப்போ ஆறு இந்த சைடு எஸ் வந்துட்டுனா கீழே டிவைட் ஆகிடுமா? அப்போ இதுக்கு 0 கேன்சல்னா 11 10. அப்போ
அப்போ ஆர் வந்து 11, எஸ் வந்து 10. அதாவது ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறோம். 6 11, இது வந்து 10. நம்ம ரேஷியோவில் எழுதிக்கணும். அப்போ டிஃப்ரென்ஸ்னா இது இந்த ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. அப்படின்னா பீட் பை எஸ் பை 770 ஓட்ஸு. அப்போ அந்த ஒன்று தான் என்னது 770. கரெக்ட், அந்த டிஃப்ரென்ஸ் தான் சொன்னேன், 770ன்னு சொன்னேன். இப்போ நமக்கு என்ன தேவை, நமக்கு வந்து ஃபுல் வேணும். கரெக்டாக, ஃபுல் என்னது 100. வெயிட் பண்ணுங்க. தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் votes poll if there were no valid votes then the total number of votes. இங்கே நீங்கள் 100ன்னு போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது, ஏன் அப்படின்னா சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நம்ம வந்து ரேஷியோ மாற்றியாச்சு. ரேஷியோ மாற்றிட்டோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் votes இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தானே டோட்டல் நம்பர் ஆஃப் votes. அப்போ 11 + 10 எத்தனை 21. அப்போ 21க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அப்போ எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ எக்ஸ் = 770 × 21. இப்போ 100 177 கடைசியாக 70 எங்கே இருக்குது, 16170. ஆப்ஷன் சி. இங்கே ஏன் நான் வந்து 21 போட்டேன், ஏன் நீங்கள் 100 போடல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இதே சம்மை வந்து ஆர் வந்து 110%, ஆர் 110, எஸ் வந்து 100. ஓகேவா, அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸு இங்கே நம்ம பர்சன்டேஜாக வச்சு போடுறோம். புரியுதுங்களா, பர்சன்டேஜ்னும் போது 100 கணக்கு. அப்போ இந்த 10 தான் வந்து என்னது, 10 தான் வந்து 770. கரெக்டாக. அப்போ டோட்டல் ஓட்டு என்னது 110யும் 100யும் ஆட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா. ஸோ இந்த சம் பாருங்கள், இங்கே நம்மளே வந்து இங்கே எதுவுமே கொடுக்கல, பர்சன்டேஜ்லாம் கொடுக்கல. நம்மளே வந்து 100% அஸ்யூம் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம போட்டோம் ஷார்ட்கட்டுக்கு. பட் இங்கே வந்து அவன் 110% கொடுத்துட்டான். ஓகேவா, 110% கொடுத்துட்டான். அப்போ 110% இன்னும் போது என்னது 110/100. மேலே வந்து 6, கீழே வந்து எஸ்ஸு. அப்போனா இப்போ நம்ம அதை சிம்பிளை பண்ணி ரேஷியோ மாற்றிட்டோம். அப்போ டோட்டல் இங்கே என்னது இந்த 11 10 தான் டோட்டல். அங்கே போய் நம்ம 100ன்னு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறக்கூடாது. புரியுதுங்களா, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க. நம்மளே அஷ்யூம் பண்ணதுக்கு தான் நம்ம வந்து 100 கண்டுபிடிக்கிறோம். அவனே கொஷனில் கொடுத்தா நீங்கள் உட்காந்து இங்கே அஷ்யூம் பண்ணுற வேலைலாம் வச்சுக்கூடாது 100 அப்படிலாம் சொல்லிட்டு, ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் இதுவே இங்கே வந்து நீங்கள் 100ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 77000 வந்துடும். ஆப்ஷன்லேயே இருக்காது. அதனால் அது தப்பு பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா. ஸோ அப்போ அஷ்யூம் பண்ணுறப்போ மட்டும் வந்து 100 கூட கம்பேர் பண்ணுங்கள், அஷ்யூம் பண்ணுறப்போ மட்டும். ஓகே. ஃபோர்த் சம். In an election 95% of the total vote cast their votes. அப்போ 100% இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 95% பேர் வந்து ஓட் போட்டாங்க, ஓட்டட். அப்போ பேலன்ஸ் 5 பேர் ஓட்டு போடல. there were only 2 candidates ஏபி இருக்கிறாங்க. அதில் இந்த வின்னர் ஏ வின்னராக அவன் வந்து 75% வாங்குறான்னா, அப்போ பி எத்தனை வாங்கியிருப்பான், 95% தானே ஓட்டு. நல்லா கவனிச்சிங்க, 100% பேர் இருப்பாங்க. அதில் எலிஜிபிள் 100% பேர் இருந்தாலும் 95% பேர் தான் ஓட் போட்டிருக்காங்க. அப்போ அதில் 75% ஏன் வாங்கிட்டான் அப்படின்னா பேலன்ஸ் 20% தான் நான் வாங்கியிருப்பான். அப்போ 20%. அப்போ எங்களுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னது 55%. அப்போ 55%. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, டிஃபீட்டட் இஸ் கண்டஸ்டன்ட் பி பை 5500. அப்போ அந்த 55 தான் என்னது 5500. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே 100 தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஏன்னா நம்ம இங்கே அந்த 100% வச்சு தான் போட்டுட்ருக்கோம். 100 வந்து எவ்வளோ புரிஞ்சிச்சா, இது 1. அப்போ எக்ஸ் = என்னது 10,000. ஓகே. நெக்ஸ்ட் சம். In an election A received 27%. அப்போ ஏ எத்தனை 27%. அண்ட் பி ரிசீவ்டு நம்பரில் கொடுத்துட்டாங்க. பி ரிசீவ்டு எத்தனை 1 25 982. பி நம்பரில் கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் தான் 19% டிட் நாட் கேஷ் தேர் ஓட். அப்போ அந்த ஊரில் 100% இருக்காங்க அப்படின்னா 19% ஓட்டு போடல. அப்போ பேலன்ஸ் 81% தான் ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு. ஓகேங்களா, 81% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஃபைன் த நம்பர் ஆஃப் ஓட் ரிசீவ்டு பை ஏ. ரிசீவ்டு பை ஏ தான் கேட்குறாங்க. அப்போ அந்த 27% நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். ஓகேங்களா. அப்போ 81% பேர் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதில் 27% பேர் ஏ போட்டாங்க அப்படின்னா அப்போ பிக்கு எவ்வளோ போட்டிருப்பாங்க, 11 4 போச்சுன்னா 54. அப்போ பிக்கு வந்து 54% பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ இந்த 54% தான் என்னது 1,25,982. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ எவ்வளோ 27% ஈக்குவல் டு வாட். இங்கே பாருங்கள், 1 டைமு இது 2 டைமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த இதையும் அடிக்கலாமா, 6 2 9 2 18 9 2 18 1 6 2 9 9 1. ஆப்ஷன் டி ஆன்சர். ஓகேங்களா. ஸோ வெரி வெரி சிம்பிள். இந்த எலெக்ஷன் சம் பார்த்து நம்ம இதுக்கப்புறம் பயப்படக்கூடாது. நீ ஏன் 100ன்னு வச்சியா, டிஃப்ரென்ஸ் பார்த்தியா, கம்பேர் பண்ணியா, என்ன கொஸ்டின் கேட்குறான்னா அது கண்டுபிடி. டோட்டல் ஓட்டு கேட்டால் 100 கண்டுபிடி, இல்லை ஏவோட ஓட்டு பியோட ஓட்டு கண்டுபிடி கேட்டால் அவனுடைய பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடி. Next, in an election between 2 candidates, one got 60% of the total valid votes.
இப்போ வேலிட் ஓட்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுப்பா. இப்போ ஒரு ஊரில் வந்து 100% பேர் இருக்காங்க வச்சுங்களேன். அதில் வந்து இப்போ கூட எலெக்ஷன் நடந்துச்சுங்களா. இப்போ வந்து அந்த 100% பேரில் எஸ்ஐஆர்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் 74 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நீக்கியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ நீ வந்து எலிஜிபிள் கிடையாது, நீ எலிஜிபிள்னு சொல்லி இப்படி பிடிக்கிறாங்களா, அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் எலெக்ஷன் போய் பூத்து போயிட்டு ஓட்டு போட்டாலும் நீ எலிஜிபிள் இல்லைப்பா, வெளில போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஊரில் 100 பேர் ஓட்டு போட்டாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்திருப்பாங்க. அதில் ஒரு 90 பேர் 95 பேர் இப்படி தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ அதுலேயும் இருக்குது எலிஜிபிள் ஓட்டர்ஸ், அதான் இந்த வந்து வேலிடுன்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா தப்பாக போடுவாங்க. அது அந்த காலத்தில் இப்போ மிஷின்றனால அழுத்திடுவாங்க. சில பேர் அந்த டைம் வந்து அச்சு வச்சு குத்தணும். அப்போ குத்தக்குள்ள என்ன பண்ணுவாங்க, 2 சின்னத்துக்கும் ஓடுற மாதிரி போடுறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து இன்வேலிடுன்னு ஆகிடும். ஓகேவா? அப்போ 100% பேர் இருந்திருக்காங்க. ஓகே, அதில் வந்து வேலிட் ஓட்ஸ் ஆனால் 25 இதை பாருங்கள், 25% ஆஃப் த ஓட்ஸ் வேர் இன்வேலிடுன்ட்டான். அப்போனா 25 வந்து இன்வேலிட் அப்படின்னா வேலிட் அப்போ எத்தனை? 75%. வேலிட் எத்தனை? 75%. ஓகேவா? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸும் கொடுத்துறாங்க 15,000 பேர் தான் ஓட்ஸாம். அப்போ அதில் எத்தனை? 75% தான் வந்து வேலிடு. கரெக்டாக? இப்போ தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் தட் அனதர் கேண்டிடேட் காட். அப்போ ஒரு கேண்டிடேட் 60% வாங்கிட்டான். வேலிட் ஓட்டில் 60%. புரியுதா? 100% கிடையாது. இந்த 100% தான் வந்து 15,000. அந்த 15,000த்தில் 75% தான் வேலிட். அப்போ அந்த 70 வேலிட் தானே இப்போ கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம 100% எடுத்துப்போம். அதில் என்ன ஒருத்தன் 60% வந்து ஒருத்தன் வாங்கிட்டான். அப்போ பேலன்ஸ் 40% தானே ஒருத்தன் வாங்கியிருப்பான். அப்போ நம்ம சிம்பிளாக இந்த சீரிஸ் மாடல்லே போடலாம். 15,000 இதில் வேலிட் எத்தனை? 75%. அப்போ 75 எப்படி ஆகலாம்? 3/4 ஏறலாமா? இன்னொருத்தவங்க கேட்குறாங்க பி எத்தனை? 40%. அது எப்படி ஆகலாம்? 2/5 ஏறலாமா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 1 இது 2 இது பாருங்கள் 5 3 3000. கரெக்டாக? இதையும் இதை அடித்தோம் அப்படின்னா 1500 4500. புரியுதுங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள். இந்த லாஜிக்கை கிராக் பண்ணிட்டு தான் சம்ம போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து வேலிடு இப்போ டோட்டல் வேறு, வேலிடு வேறு. அதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுட்டுனா போதும். ஏன்னா சில பேர் வந்து டோட்டலும் வேலிடும் ஒன்றுன்னு நினச்சிக்கூடாது. நெக்ஸ்ட் கொஷின். அதே மாதிரி இந்த சம் பாருங்கள், சீரிஸ் மெத்தட்லேயே போட்டோம். ஆனால் இந்த சம்ஸ்லாம் பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? தெரியுதுங்களா? இந்த சம்லாம் இந்த மாதிரி மெத்தடு. ஸோ நமக்கு தெரியணும் எந்த மெத்தட் போட்டால் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். இப்போ இது வந்து சீரிஸ் மெத்தட் சம் சால்வ் பண்ணியிருக்கோம் நிறைய சம்ஸு. ஸோ அப்போ இங்கே நம்ம சீரிஸ் மெத்தட் அப்ளை பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணுவோம். புரியுதுங்களா? இதெல்லாம் கடைசியாக கொண்டு வரதுக்கு காரணமே இதுதான். முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு சம்மை எப்படி எந்த அளவுக்கு ஸ்பீடாக போட்டு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலான்ற ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் அன் எலெக்ஷன் 80% ஆஃப் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் கேஸ்ட் their votes. அப்படின்னா 100% பேர் அதில் வந்து 80% தான் எலிஜிபிள். அப்படின்னா 20% பேர் இன்எலிஜிபிள். அதில் 80% எலிஜிபிள், 80% எலிஜிபிள். ஓகேவா? ஆஃப் தீஸ் ஓட்ஸ் அதுலேயும் 5% வேர் டிக்ளேர் இன்வேலிட். மேபி சின்னத்தை மாற்றி 2 சின்னத்தில் குத்திட்டாங்க போல். அப்போ அதில் வந்து 5% காலி. அதில் 5% காலி. ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்கிறாங்க? இஃப் a winning candidate received 11,400 votes which account for 60%. வின்னிங் கேண்டிடேட் வந்து 11,400 வாக்குகள் வாங்குறான். அது 60%. அப்படின்னா என்னது? 100% வாக்கில் 20% வந்து இன்எலிஜிபிள், 5% தப்பாக போட்டாங்க. பேலன்ஸில் இருக்கிறதுல புரியுதுங்களா? இந்த 80% இருக்கிறது தான் 5%. உடனே என்ன பண்ணுவீங்க? 80 - 5ன்னு போட்டு 75ன்னு போடக்கூடாது. புரியுதுங்களா? 100%த்தில் 20% இன்வாலிடா. அப்போ 20% கழிச்சிடும் அப்படின்னா 80. இந்த 80ல் 5% இன்வாலிட் அப்படின்னா அது எப்படி ஆகணும்? 95/100 கனெக்ட் பண்ணணும். அப்போ அதோட வேல்யூ என்ன வரும்? கேன்சல் பண்ணுங்கள். 19 இது 20 வரும். இதையும் இதை அடித்தா 4 4 10 4 36 76 வரும். பார்த்தீங்களா? ஏன் 75 வரல? இது தப்பு. இப்படி போடக்கூடாது. இதுதான் கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ வேல்யூ மாறும். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். அதில் வந்து இதில் பாருங்கள், இதில் வந்து 60% வாக்கு வந்து வின்னிங் கேண்டிடேட் வாங்குகிறான். பேலன்ஸ் தான் தோக்குறவன் வாங்கியிருப்பான். இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் என்ரோல்ட் இன் தட் எலெக்ஷன்? என்ன கேட்குறாங்க? எலிஜிபிள் ஓட்டர்ஸ்னால் என்னது? இந்த 80% கேட்குறாங்க. ஓகேவா? இதை நம்ம வந்து இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணலாம். சீரிஸ் மெத்தடில் போடலாம். சீரிஸ் மெத்தடில் போட்டால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போடலாம். அந்த எலிஜிபிள் ஓட்டரை எக்ஸ்ன்னு வச்சுப்போம்.
எக்ஸ் இன்ட்டு ஃபஸ்ட்டுனது 80% தானே எலிஜிபிள் ஓட்ரு. அப்போ 80% நான் 4/5 அதில் 5% இன்வேலிடு. அப்போ 5% 100ல் 5 போயிடுச்சுன்னா அது 95 கரெக்டாக. அப்போ 19/20ன்னு வரும். 95% எப்படி ஆகலாம்? 19/20. நெக்ஸ்ட்டு அதில் வின்னிங் கேண்டிடேட் எத்தனை? 60%. அப்போ 60 எப்படி ஆகலாம்? 60/100 ஆகலாம். அதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3/5. இதெல்லாம் எதுக்கு ஈக்குவலு? 11,400. ஓகேவா? இதெல்லாமே சால்வ் பண்ணுவோமா? ஓகே, இங்கே பாருங்கள் 1 4 is 4 5 டைம்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது 3 3 3 சார் 9 8 3 சார் 24 0 0. இங்கே 1 2 200. இங்கே பாருங்கள் 5 5 சார் 25. இது வந்து 125. 125 2 எத்தனை? 125 2 வந்து 250. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? அங்கே 2 0 இருக்குது, 25,000. முடிஞ்சிச்சா? சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ சிம்பிள். அந்த இடத்துல நம்ம சீரிஸ் யூஸ் பண்ணலாமா, எது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்க்கணும். எது யூஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும் அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் ஏ கான்ஸ்டிடியூன்சி 85% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆன் த எலக்ட்ரோல் கேஸ்ட் தேர் ஓட்ஸ் டியூரிங் ஆன் எலெக்ஷன். ஓகே, 85% பேர் வாக்கு போட்டாங்க. அப்போ அந்த ஊரில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 85 பேர் வாக்கு போட்டாங்க. ஓகே, 10% ஆஃப் த கேஸ்ட் ஓட்ஸ் வேர் டிக்ளேர் இன்வாலிட். அந்த 85ல் 10% வந்து இன்வாலிடுன்ட்டாங்க. ஓகேங்களா? இஃப் தேர் வேர் 3 லட்சம் பீப்புள் அந்த எலக்ட்ரோல் ரோல், அப்போ 3 லட்சம் பேர் தான் 100. அதில் 85% பேர் தான் வந்து வாக்கு பண்ணிடுறாங்க. அதில் 10% பேர் வந்து என்னது? இன்வேலிடு. ஓகேவா? இதுதான் கணக்கு. நெக்ஸ்ட்டு தரம் செக்யூர் 1,37,700 வேலிட் ஓட்ஸ். தென் வாட் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் டிட் தரம் செக்யூர்? தரம் வந்து அதில் 1,37,000 வாக்கு வாங்குறாராம். அப்போ தரம் வந்து எவ்வளோ வாங்கியிருப்பாரு அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எத்தனை? 3 லட்சம். 3 லட்சத்தில் 85% தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதை எப்படி ஆகலாம்? 85% எப்படி ஆகலாம்? 17/20 ஆகலாமா? நெக்ஸ்ட் அதில் 10% பேர் டிக்ளேர் இன்வாலிட். அப்போ 10% போயிடுச்சுன்னா அப்போ எத்தனை? 90 தானே. அப்போ 9/10. இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்குன்னா இது 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சலு. 1 2 இது வந்து 1500. கரெக்டாக 1500. ஓகே, 9 × 15 எவ்வளோ? 1050னா இது 135. அப்போ 135 × 17. 2 0 இருக்கும். அந்த 2 0 கடைசி வச்சுப்போம். 7 5 சார் 35, 7 3 சார் 21 24, 7 1 சார் 7 9, 5 3 1 5 9 12 2. அந்த 2 0 ஆட் பண்ண. அப்போ இத்தனை வாக்கு தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. 2,29,500. சரிங்களா? அதாவது ஓட்டு போட்டவங்க, இன்வேலிடு எல்லாம் போட்டு வேலிட் ஓட்ஸ். இதான் வேலிட் ஓட்ஸ். இப்போ என்ன கேட்குறாங்க? தரம் வந்து 1,37,000 வாக்கு வாங்கிட்டாங்க. ஸோ தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ்? வேலிட் ஓட்ஸ்க்கு அப்போ எத்தனை? 2,29,500 இன்ட்டு 100. ஏன்னா பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க, அவருடைய பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இது கண்டுபிடிக்குமா? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சலு. ஓகே, ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பாயிண்ட்லலாம் வருதா? சரி, ஓகே. 5 டேபிள் அடிப்போமா? 4 5 சார் 20, 5 5 சார் 25, 9 டைம்ஸு. இது வந்து 2 5 சார் 10, 7 5 சார் 35, 5 5 சார் 25, 4 5 சார் 20, 0. 459 வருதான் பார்ப்போம். 459 9 5 14 18. ஓகே, இது வந்து 9 டேபிள் அடியும். அப்போ இதுவும் 9 டேபிள் அடியும். அப்போ 5 9 சார் 45, 5 9 சார் 45, 1 9 is 9. நெக்ஸ்ட் இது 3 9 சார் 27, 0, 6 9 சார் 54, 0. இதுவும் வந்து மேற்கொண்டு 3 டேபிள் அடியும். 1 3 is 3, 7 3 சார் 21. இது பாருங்கள், 1 3 is 3, 0 2 0. 17 பாருங்கள் அடிவானா, 6 டைம்ஸ் வருவானா. அப்போ 6 is 0. அப்போ 60%. ஆப்ஷன் 3. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த எலெக்ஷன் 8% ஆஃப் த ஓட் டிட் நாட் கேஸ்ட் தேர் ஓட்ஸ். அப்போ 100% வந்து டோட்டல் அப்படின்னா அதில் 8% பேர் வாக்கு செலுத்தலை. அப்போ 92% பேர் தான் வாக்கு ஓட்டர். ஓகேவா?
2 candidate contest the election in which the winning candidate got 48%. அப்போ வின்னிங் எத்தனை 48%. அப்போ இதில் பேலன்ஸ் என்னது 44 தானே லூசர் வாங்கியிருப்பான். அண்டு ஓன் எலெக்ஷன் பை 1100 votes. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னது 4%. அப்போ அந்த 4% தான் எத்தனை 1100. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் voter in the election. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் voters கேட்குறாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் voters எத்தனை 100. அப்போ 100 கூட கம்பேர் பண்ணும். இதுவே டோட்டல் நம்பர் ஆஃப் voted அப்படின்னு கேட்டிருந்தா 92 கூட கம்பேர் பண்ணும். ஓகேவா, 100 கூட கம்பேர் பண்ணும். இது வந்து 4 டைம்ஸு. இது எவ்வளோ வரும் 2 4 சார் 8 3 7 5. அப்போ 27,500 வரும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு சிம்பிளான சம் தான். நெக்ஸ்ட்டு 2 candidate contested in an election. 80% of the voters cast their votes, out of which 5% votes were invalid. The winning candidate got 70% valid votes and won by a majority of 36,480 votes. Find the total number of voters. இது எந்த மெத்தடில் போடலாம், சீரீஸில் போடலாம். கொஷின் பார்த்தா தான் எது போனால் நமக்கு தெரியும். இப்போ அந்த ஊரில் என்ன கேட்குறாங்க, டோட்டல் ஓட்டர்ஸ் கேட்குறாங்க. அவன் தான் எக்ஸு, ஃபைண்ட் த டோட்டல் ஓட்டர்ஸ், அவன் எக்ஸு. அதில் அந்த 80% ஆஃப் த ஓட்டர்ஸ் கேஷ் தேர் ஓட்ஸு. 100% 80% பேர் தான் கேஷ் தேர் ஓட்ஸு. அப்படின்னா அது 80னா 4/5. ஓகே. அவுட் ஆஃப் விச் 5% ஆஃப் த votes were invalid. அப்போ அதில் 5% இன்வேலிட் அப்படின்னா பேலன்ஸ் வேலிட் எது 95. அப்போ 95 எப்படி ஆகலாம் 19/20 ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து the winning candidate got 70% of the valid vote and won by a majority of 36,480. நல்லா கவனிங்க, வின்னிங் கேண்டிடேட்டு 70% வாக்கு வாங்குறான். அப்போ லூசிங் கேண்டிடேட் எவ்வளோ வாங்கியிருப்பான் 30%. கரெக்டாக. அதாவது அது அந்த 100க்குன்னு நம்ம வச்சு கணக்கு பண்ணக்குள்ள அப்போ அந்த மெஜாரிட்டி எத்தனை டிஃப்ரென்ஸு 36,480. அப்போ என்ன போடணும், இதோட டிஃப்ரென்ஸ் போடணும் 40. ஏன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கான், மெஜாரிட்டி டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இவன் வந்து 36,480 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கான். அப்போ இவன் சப்போஸ் 1 லட்சம் அப்படின்னா இவன் வந்து என்னது ஒரு 60 சில்லற வாக்கு வாங்கியிருப்பான். அப்போ அவங்களோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இங்கே போடணும். அப்போ என்ன பண்ணணும் 40%. 40% எப்படி ஆகலாம் 2/5. ஓகேவா. இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஸ். அப்போ 36,480. ஓகேவா. ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் இருங்க, நான் சீரீஸில் இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்கள் இந்த சம்மில் நம்ம இங்கே என்ன போட்டுறோம் 11,400. இன்னது வின்னிங் கேண்டிடேட் ரிசீவ் 11,400. அதனால் அந்த 11,400 நோக்கி தான் நம்ம அந்த சீரீஸே போச்சு. இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ அந்த டிஃப்ரென்ஸை நோக்கி தான் அந்த சீரீஸே கொண்டு போகணும் எல்லாத்தையுமே. அப்போ ஈக்குவேட் பண்ணால் தான் நமக்கு வேல்யூ கரெக்டாக வரும். இந்த இடத்துல நம்ம வந்து 70% போட்டால் சம்மு தப்பு. ஓகேவா. அது அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுமா. இங்கே பாருங்கள் 1 டைம், இது வந்து 5 டைம்ஸு. கண்டிப்பாக ஷியோராக வந்து இது அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே 0,0 இருக்கிறதுனால அப்போ அடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம நார்மலாக எழுதிக்கலாம். 36,480 × 125 டிவைடட் பை 19 × 2 இப்படி வந்துருக்குமா. இது பாருங்கள், இது அடிச்சிருவோமா 2 1 டைமு 8 2 16 2 இது 4 0. ஷியோராக இது வந்து இது கூட அடியும். ஏன்னா வேல்யூஸ் பாருங்கள் காமனாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அடிவோம். அடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே 182 இருக்கா. அப்போ எத்தனை 9 டைம்ஸ் கன்ஃபார்ம் வரும். அப்போ 9 டைம்ஸ் வந்து 171 வரும். அப்போ பேலன்ஸ் எத்தனை 171, பேலன்ஸ் வந்து 114. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து 114 எத்தனை டைம் வரும் 6 டைம் வரும். அப்போ 96. ஓகேவா. இந்த 96 × 125 இது எப்படி ஆகலாம் 100 + 25 ஆகலாம். அப்போ 100 × 96 எவ்வளோ 9600. இந்த 25 எப்படி ஆகலாம் 100 / 4 ஆகலாம் × 96. இது எந்த அடிச்சா அப்படின்னா 2 டைம்ஸு 4 டைம்ஸு. அப்போ 2400. அப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் 0 0 1 12 12,000. எங்கன்னா ஒரு 0 மிஸ் பண்ணிட்டோமா, ஏன்னா 0 மிஸ் பண்ணிட்டோமா பாருங்கள். இங்கே 0 போட மிஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். 960 அடித்தா 960 தானே வந்திருக்கும். அப்போ இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டே தான். ஆப்ஷன் பி. ஓகேங்களா. இந்த மல்டிபிள் கூட நம்ம வந்து
கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணிடலாம். ஏன்னா 125ன்னு இருக்குது, பிரிச்சிடலாம். 100 25 25 எப்படி ஆகலாம், 100/4ன்னு ஆகலாம். ஏன்னா 100/4 25 தான். அப்படி போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம உட்காந்துட்டு 125 × 96 இதெல்லாம் போட்டு மல்டிப்ளை பண்ணால் டைம் வேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் அங்கேயும் யூனிக்காக பண்ணணும். நெக்ஸ்ட்டு 14வது கொஸ்டின். In an election between two candidates, P received 42% valid votes and Q won by 45,360. ஓகேவா, 45,360. 20% people did not cast their vote. If 10% of the votes cast were found invalid, what is the total number of votes registered in the poll booth? ஓகே, இந்த சம் பார்த்ததுமே உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் வந்திருக்கும், சீரிஸ் டைப்பில் போட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஓகே, in an election between two candidates, P received 42% of the valid votes and Q won by 45,360. என்ன கேட்குறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் votes. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் votes எக்ஸ். ஓகேவா, எக்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 20% people did not cast their vote. இதுதான் முக்கியம். 20% people, 100%, 20% வந்து வாக்கு செலுத்தலை. அப்போ எத்தனை பேர் வாக்கு பண்ணியிருக்காங்க, 80%. 80% எப்படி ஆகலாம், 4/5. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10% ஆஃப் த votes cast were found invalid. அப்போ அது இன்வேலிடு. அப்போ 100ல் 10 போயிடுச்சுன்னா எத்தனை, 90%. அப்போ அது எப்படி ஆகலாம், 9/10. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், P received 42%. P எவ்வளோ, 42. அப்போ Q எத்தனை, 58 தானே. 100% போது அதில் போட்ட ஓட்டு 100%. அந்த 100%த்தில் வந்து P 42 வாங்குறான்னா அப்போ Q வந்து 58. அப்போ அவங்களுள்ள வித்தியாசம் எத்தனை, 16. ஏன் வித்தியாசம் அங்கே போடுறோம், ஓன் பை அந்த டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம போடணும். எந்த சம்மில் சொன்னேன், இந்த சம்மில் சொல்லியிருப்போம் பாருங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி தான் லாஸ்ட் சம் மாதிரி தான். அப்போ வந்து இங்கே என்ன பண்ணணும், அந்த டிஃப்ரென்ஸ் அப்போ 16% பண்ணோம். அப்போ 16/100. இதை சிம்பிளிஃபை பண்ண எத்தனை, 425. ஓகேவா. இதெல்லாம் எதுக்கு ஈக்குவல், இந்த டிஃப்ரென்ஸு. அந்த டிஃப்ரென்ஸை நோக்கி தான் நம்ம வந்து அந்த சீரீஸை பில்ட் பண்ணோம். பண்ணியாச்சா. ஓகே, இப்போ சால்வ் பண்ணுவோமா. இது 2 டைம்ஸு, இது வந்து 5 டைம்ஸு. ஓகே, இங்கே பாருங்கள் 9 டேபிள் இது அப்படியும் பாருங்கள். 1 9 is 9, 5 9s are 45, 0, 4 9s are 36, 0. ஓகேவா. இது பாருங்கள் 2 டேபிள் அப்படியும் பாருங்கள். 2 5 2 0. இது பாருங்கள் 4 டேபிள் அப்படியும் பாருங்கள். 6 3 0. ஓகேவா. அப்போ x = என்ன வந்திருக்கும், 630 × 5 5 are 25. 25 ஸ்கொயர் எத்தனை, 625. ஓகேவா. இப்போ நம்ம வந்து யூனிட் டிஜிட்டில் போடலாமா பார்ப்போம். அதாவது 625 × 63ன்னு வச்சுப்போம். அந்த 0 கடைசி ஆட் பண்ணிக்கலாம். 3 5s are 15. 3 5s are 15. 5 எங்கே வரும், இவன் கிடையாது, சாரி. 3 5s are 15 எங்கே வரும், 15. அப்போ 50ன்னு முடிஞ்சிருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இவனும் கிடையாது, இவனும் கிடையாது, இவனும் கிடையாது. இந்த யூனிட் டிஜிட் மஸ்ட்டு. இந்த யூனிட் டிஜிட் செஞ்சால் நம்ம இந்த உட்காந்து இந்த மல்டிபிள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு 12வது சம்மு. அதாவது நான் எலெக்ஷன் பிட்வீன், இந்த சம்மை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஏன்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. இதை நம்ம கடைசியாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இந்த சம்மை வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த சம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸை அப்படியே மண்டையில் ஏற்றிட்டே வச்சுக்கலாம். இந்த சம்முக்கு ஆன்சர் 8ன்னு சொல்லிட்டு ஈஸியாக வச்சுட்டு வந்துடலாம். ஏன் தெரியுமா, இந்த சம்மை போட்டு அடிக்காத எக்ஸாமே கிடையாது. எல்லாத்துலேயும் போட்டு அடிப்பாங்க. ஒரே பேட்டர்ன், அப்படியே காப்பி பேஸ்ட்டு தான். ஓகேங்களா. இந்த சம்மை நீங்கள் பார்த்ததுமே இந்த 8ன்னு ஆன்சர் வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா இது வந்து என்டிபிசி போயிருந்தா என்டிபிசியில் ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டிருப்பாங்க, எஸ்எஸ்சி போயிருந்தா எஸ்எஸ்சியில் கேட்டிருப்பாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு எக்ஸாம் லைக் இந்த ஆயுர்வேதா ஹோமியோபதி இருக்கும் பாருங்கள், அங்கே கேட்பாங்க. எல்லாத்துலேயும் போட்டு அடிப்பாங்க இந்த சம்மை. இது நீங்கள் சம்மா போடக்குள்ள உங்களுக்கு டைம் அதிகமாகும். ஆனால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது அப்படியே ஏன்னா நீங்கள் இது போட்டவொடனே உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த சம்மை இப்போ போடக்குள்ள அவ்வளோ பெருசாக போகும். அப்போ அது வந்து பார்க்கக்குள்ளே உங்களுக்கு மண்டையில் ஏறும் அந்த சம்மை. ஓகேடா, 59.375டா, 2484டா, 10% இல்லைடா. அப்போ Y% கண்டுபிடி சொல்கிறாங்கடா. அப்போ 8 தாண்டா ஆன்சர். இன்னும் உங்கள் மண்டையிலே ஏறிடும் பாருங்கள். அந்த மாதிரி தான் இந்த சம் இருக்குமே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு சம்மாச்சும் ஹோம்ஒர்க் போடுங்க. ஏன்னா எல்லா சம்மும் நானே போட்டுட்ருக்கேன். இந்த சம் பாருங்கள். என்ன இங்கே பாருங்கள், பெரிய பெரிய நம்பர் கொடுத்துருக்கான்.
பெரிய நம்பர் கொடுத்தாலே அவங்க மண்டைக்கு யூனிட் டிஜிட்டில் போடணும்னு ஞாபகம் வரணும். இந்த சம்மு போட்டான்ல, யூனிட் டிஜிட் வச்சு தானே போட்டேன், இதை மல்டிபிள் பண்ணேன் நான். அதே மாதிரி தான் இன் அன் எலெக்ஷன் பிட்வீன் 2 candidates, P and Q got 78% of the total valid votes. நல்லா கவனிச்சுங்க, டோட்டல் வேலிட் ஓட்ஸு 78%. ஓகே, இஃப் த டோட்டல் ஓட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட் வேர், டோட்டல் ஓட்ஸ் கொடுத்துறான், அப்போ 75,060,000. தென் அதில் வந்து P got 78%. ஓகே, தென் வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் வேலிட் votes that Q got if 10% of vote did not vote? 10% பேர் ஓட்டு பண்ணல. அப்போ என்னது 90% பேர் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ 9/10. அண்ட் 15% ஆஃப் த ஓட்ஸ் போல்டு வேர் டிக்ளேர் இன்வேலிட். அப்போ இன்வேலிட் எத்தனை? 15%. அப்போனா என்னது 85% தான் வேலிடு. அப்போ 85 அப்படின்றத 17/20 எழுதலாம். ஓகே, டன், முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, P காட் எத்தனை? 78%. வேற எதனா கொடுத்துருக்காங்களா? அப்போ P 78% வாங்குறான்னா Q எத்தனை? P 78. அப்போ Q எவ்வளோ வாங்கியிருப்பான்? 22 தானே? 22. நீங்கள் கொஷினில் என்ன கேட்குறாங்க? Q தான் கேட்குறாங்க. அப்போ Qக்கு என்னது? 22. அப்போ 22 எப்படி ஆகலாம்? 11/50 ஆகலாம். கரெக்டாக? ஓகே, இதை கண்டுபிடிச்ச ஆன்சரு. இதை நீங்கள் கண்டுபிடிச்சி ஹோம்ஒர்க் போட்டுருங்க. இதை வந்து பெருசாக இருக்கா இப்பயும் சொல்கிறேன், யூனிட் டிஜிட் வச்சு போடுங்க. இல்லை அப்படி இல்லைனா நான் இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறேன். மேலே இங்கே 11 மல்டிப்பிள் இருக்குது. அப்போ ஆப்ஷன் கன்ஃபார்ம் 11ஆல் டிவைட் ஆகும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் 4 ஆப்ஷனையும், எது வந்து 11ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த 11ஆல் டிவைட் ஆகிறதோட ஷார்ட்கட், அதாவது இந்த ஆட் நம்பர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 1 எத்தனை? 2 7 எத்தனை? 9. அதை போட்டு மைனஸ் ஈவன் நம்பர்ஸ், ஈவனில் இருக்குது பாருங்கள், ஈவன் பொசிஷனில், அதான் 2 4 பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணுங்கள். 4 3 7, 7 2 9. அப்போ இது வந்து 0 வருது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாமே வந்துச்சுன்னா அதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு ட்ரை. அப்போ இது வந்து டிவைட் பை 11ல் ஆகும். 0 வந்தாலே 11ல் ஆவான்னு அர்த்தம். அப்போ இவன் ஆவான். அப்போ இவன் வந்து ஆப்ஷனில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 எத்தனை? 2 2 3 5 மைனஸ் 4 7 எத்தனை? 9 9 2 எத்தனை? 11. அப்போ இது கிடையாது, 100% P கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 7 எத்தனை? 8 8 3 11 11 1 19 19 மைனஸ் 2 2 4 4 4 8 8. அப்போ இவன் கிடையாது. 1 11 வரணும் டிஃப்ரென்ஸு, இல்லைனா 0 வரணும். 2 வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 1 7 எத்தனை? 8 8 1 9 4 3 9. அப்போ இவனும் வரானே. அப்போ இவனும் என்ன ஆவான்? டிவைட் பை 11. அப்போ இது 2த்துல தான் ஆன்சர் இருக்குது. அதனால் இந்த சம்மன் நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஆனால் சப்போஸ் அப்படி இல்லைன்னா நம்ம போடலாம். மறுபடியும் பாருங்கள், இங்கே 9 இருக்கா, அப்போ 9ஆல் டிவைட் ஆகுதான் பார்க்கலாம். ஓகேவா? அப்போ 9ஆல் டிவைட் ஆகுதுன்னா இந்த 1 4 1 3 7 2 இருக்கா. இப்போ 9ஆல் டிவைட் ஆகணும்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து டிவைட் பை 9. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 4 5 5 + 1 6 6 + 3 9 9 + 7 16 16 + 2 18. அப்போ இவனும் ஆகிறான். இவன் பார்ப்போமா, 1 4 5 5 7 12 15 இவனும் ஆகிறான். ஸோ அப்போ இந்த சம்மை நீங்கள் கேன்சல் பண்ணி போடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த யூனிட் டிஜிட் கற்றுக்கோங்க. இதே யூடியூப் சேனலில் வந்து நம்ம ஒரு 145 ஹவர்ஸில் இருக்கும் அந்த வீடியோ. அதை கற்றுக்கினா உங்களுக்கு ஈஸி. இந்நேரம் வந்து இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்தால் டைம் சேவ் இல்லை, ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்காங்களா, இன்னும் பண்ணலாம். 17 டேபிள், இந்த 17 இருக்குது பார்த்தீங்களா, மல்டிபிள்ஸில் இருக்குது. அப்போ மல்டிபிள்ஸ் ஒரு கொஷின் நீங்கள் மேலே மல்டிபிளில் இருக்குனாலே ஆப்ஷன்ஸு டிவைட், அந்த டிவைட் பண்ணால் ஆன்சர் வரும்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 17 ட்ரை பண்ணுங்கள், யூனிட் டிஜிட் பார்த்து. சப்போஸ் வரலன்னா நார்மல் மெத்தடில் போடுங்க. இது ஹோம்ஒர்க் போடுங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆப்ஷன் ஏ இல்லைனா ஆப்ஷன் டி தான் ஆன்சர்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். மேபி இதுக்கு ஆன்சர் வந்து பிசியாக கூட வரலாம். ஓகேவா? ஏன்னாச்சுங்களா, இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து இந்த 11ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா? அப்போ நம்ம ஆன்சர் போடக்குள்ளே பியும் வரலாம், சியும் வரலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணோம். பட் ஆனால் எந்த ஆப்ஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. சரிங்களா? ஸோ அதனால் இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏடி சொல்லிட்டாங்க. அப்போ அதில் தான் வரும்னு கூட கிடையாது. ஏ வரலாம், பி வரலாம், சி வரலாம், டி வரலாம். 4த்துல எது ஒன்றா வரலாம். சப்போஸ் இந்த 11 சாட்டிஸ்ஃபை ஆகியிருந்தால் ஈஸியாக போட்டுக்கலான்னு சொன்னேன், ஒரு ஷார்ட்கட். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இதை நீங்கள் யூனிட் டிஜிட்டில் போட்டால் உங்களுக்கு வேறு கூட வரலாம். நம்ம
நம்ம யூனிட் டிஜிட் நான் சொன்னேன்ல 17 is 7 7 7 9 are 63 கடைசியாக 3 அப்போ 3 6 are 18 8 அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். யூனிட் டிஜிட்லேயும் வச்சு ஃபாஸ்ட்டாக போடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக போட்ட பாருங்க. ஏன்னா நீங்கள் அதை இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூனிட் டிஜிட்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் போயிட்டு மேலே வெயிட் பண்ணுங்கள், நானே காட்டுறேன். இங்கே போனீங்கன்னா நம்ம சேனல் போனீங்க அப்படின்னா வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் பாப்புலர், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வரைக்கும் பாருங்கள் சால்வ் மேக்ஸ் இன் 30 செகண்ட் வித்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 1K வியூஸ் போயிருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் 49 நிமிஷம் பால் மாறாமல் உட்காந்து கற்றுட்டிங்க அப்படின்னா ஷியோராக நீங்கள் வந்து இந்த யூனிட் டிஜிட்டை அணைக்கலாம். நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. பட் ஆனால் ரெண்டுத்துல என்னன்னு தெரியாது. பட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் உடனே நம்ம வேற யோசிக்கணும். அப்போ யூனிட் டிஜிட் சாட்டிஸ்ஃபைக்குள்ள ஆப்ஷன் சி தான் ஆன்சர் வந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 14th சம். 3 candidates XYZ. இப்போ நம்ம பார்த்ததுல இதான் கொஞ்சம் 2 கேண்டிடேட் தான் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம 3 கேண்டிடேட் பார்க்குறோம். அப்போ எக்ஸு ஒய் இசட். ஓகேவா? எக்ஸ் காட் 30% மோர் ஓட்ஸ் தன் ஒய். அப்போ ஒய் 100% வாங்கியிருக்கான் அப்படின்னா எக்ஸ் எத்தனை 130 வாங்கியிருப்பான். வேற இசட் காட் 25% மோர் தன் ஒய். அப்போ 100ன்னா இப்போ எத்தனை 125 தானே? ஓகே, அப்போ டோட்டல் ஓட்ஸ் எத்தனை? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 130 100 230 230 ப்ளஸ் ஒரு 125 வந்து 355. அப்போ 355 தான் வந்து டோட்டல் ஓட்ஸ். ஓகே, எக்ஸ் ஆல்சோ ஓவர் டுக் இசட் பை 5. அப்போ எக்ஸ் வந்து ஓவர் டுக்னா என்ன, அதிகமாக ஜெயிச்சிருக்கான் பை 5000 ஓட்ஸ். அப்போ இவங்க டிஃப்ரென்ஸ்னா இது 5, கரெக்டா? அப்போ டிஃப்ரென்ஸ் 5. அப்போ அந்த 5 தான் எத்தனை 5000. அப்போ அந்த 5 தான் வந்து 5000. அந்த 5 வந்து 5000. அப்போ டோட்டல் ஓட்ஸ்னா 355. அப்போ 355 எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாமா? இது 1 இது 1 1000. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை 35,000. 35 5 0 0 0 3,55,000. 3,55,000. இதெல்லாம் என்னது? போட்ட ஓட்டுகள். நீங்கள் என்ன வரும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இந்த ஓட்டிங் லிஸ்ட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் போட்ட ஓட்டுகள். ஓகே, இஃப் 75% ஆஃப் த ஓட்டர்ஸ் ஓட்டட். அப்போ இந்த 71 தான் என்னது 3,55,000. கரெக்டா? ஏன்னா இவங்க தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க, போலிங்கில் எவ்வளோ இருக்குது அதான் கொஷின் கேட்குறாங்க. அப்போ இது எவ்வளோ இங்கே பாருங்கள், இது 1 டைமு, இது 5 டைமு. 71 5 டைம் பண்ணால் 70 5 டைம் பண்ணால் 355. 1 5 டைம் பண்ணால் 5. கரெக்டா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 5 லட்சம், ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இன் an election between 2 candidates, the defeated candidate secured 42% of the valid votes. Polled and lost the election by 254,580 votes. If 36,550 votes were valid, declared invalid, and 30% people did not cast their vote, what was the approximate number of people in the electorate who did not cast their votes? இங்கே பாருங்கள், நம்பர்ஸ் எல்லாம் பெருசாக கொடுத்துட்டானுங்க. ஆனால் வந்து ஆன்சர் வந்து சிங்கிள் டிஜிட், ஏன்னா மில்லியன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1 மில்லியன்னா என்னது 10 லட்சம். அப்போ ஆன்சரு லட்சத்தில் வரப்போது, அதை நம்ம மில்லியனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்ராக்சிமேட்டாக. அப்போ மேபி 5 அப்படின்னா என்னது 5.1 51 லட்சம் அந்தமாரி வரலாம். ஓகே, வாங்க இந்த சம் நம்ம போடலாம். அதாவது எலெக்ஷன் பிட்வீன் 2 கேண்டிடேட்ஸு. ஓகேவா? வேலிட் ஓட்ஸ் ஏன் அப்படின்னா அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் who did not cast their votes. 42% of the valid votes polled and lost the election by. ஓகே, வேலிட் ஓட்ஸ் 100ன்னு வச்சுப்போம். அதாவது ஓட்டு போட்டதில் வேலிட் ஓட்ஸ் 100. அதில் கேண்டிடேட் செக்யூர்ட் 42%. அவன் என்ன பண்ணான், தோத்துட்டான். அப்போ தோத்தவன் பின்னு வச்சுப்பான், அவன் 42%. அப்போ ஏ எத்தனை எடுத்துருப்பான் 58%. அப்போ எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அது 16%. அந்த 16% தான் எத்தனை 254,580. ஓகேவா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கணும். வேலிட் எத்தனை 100 எவ்வளோ முடிஞ்சிச்சா? ஓகே, கன்ஃபார்ம் இது வந்து அடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. கேன்சல் பண்ணி பார்ப்போமா?
4 4s are 16 கரெக்டாக, 6 4s are 24, 3 4s are 12, 6 4s are 24, ஒரு 1, 4 4s are 16, 5 4s are 20, 0. மறுபடியும் இது அடிக்கலாம். 1 4 is 4, 5 4s are 20, 9 4s are 36, 1 1, ஓகே 1 2 2 இருக்கும், 0.0 வச்சா 5. இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் என்ன வரும், 1591125 ஓகேவா. இது வந்து என்னது வேலிட் வேர்ட்ஸ். பட் கொஸ்டின் எல்லாம் கொடுத்துறாங்க, இஃப் 36550 வேர்ட்ஸ் வேர் டிக்ளேர்ட் இன்வேலிட் அண்ட் 30% பீப்புள் டிட் நாட் கேஷ் தேர் வேர்ட். அப்போ இன்வேலிட்னா என்னது, அப்போ இது வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். இது கூட ஆட் பண்ணால் தானே ஓட்டு போட்டவங்க எத்தனைன்னு தெரியும். ஏன்னா ஓட்டு போட்டதில் தான் 36,550 3,65,500 வந்து இன்வேலிட்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓட்டு போட்டவங்க கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணோம், இதை இவங்க கூட ஆட் பண்ணணும். ப்ளஸ் 0 0 5 5 6 3 0 5 7 6 7 12 6 1. இதுதான் வந்து என்னது ஓட்ஸ் போல்டு. இந்த ஓட்ஸ் போல்டில் தான் வந்து என்னது 3,65,000 சில்லரை வந்து இன்வேலிட்னு சொல்லிட்டாங்க. ஓகே டன். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு 30% பீப்புள் டிட் நாட் கேஷ் தேர் வேர்ட். 100%த்தில் 30% வந்து ஓட்டு போடல. ஓகேவா. அப்போ ஓட்டு போட்டவங்க எத்தனை, இது தானே. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, யார் எத்தனை பேர் ஓட்டு போடலான்னு கேட்குறாங்க. அப்போ 70% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 70% பேர் தான் என்னது 162766750. அப்போ ஓட்டு போடாதவங்க எத்தனை, 30%. இதை கண்டுபிடிச்சா ஆன்சர். 0க்கு 0 கேன்சல். 100% ஷோராக அடிவான். 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21, 2 7s are 14, 5 7s are 35, 2 7s are 14, 5 7s are 35, 0 சொன்னேன்ல. இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி மல்டிபிள் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக என்ன வரும், 3 2 சார் 6 ஃபஸ்ட்லேயே வந்துடும். அப்போ 6 இங்கே இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா. கண்டிப்பாக வந்து 23 இருக்குது. 23 × 3 எத்தனை, 3 3 சார் 9, 3 2 சார் 6. அப்போ 6 9 கன்ஃபார்ம் வந்து 69 லட்சத்துக்கு மேலே தான் போகுது. அப்போ அதை நம்ம அப்ராக்சிமேட்டாக கனெக்ட் பண்ணோம்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. இது ஜஸ்ட் நீங்களே கொஞ்சோண்டு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளே போட்டுடலாம். உட்காந்து இது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறதுக்கு நீங்களே யோசிக்கலாம். 23 × 3 எத்தனைப்பா, 69. அப்போ அந்த 69 7க்கு கிட்ட தானே இருக்குது. அப்போ 7 தானே ஆன்சரு. அந்த மாதிரி போட்டலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In an election, the winner was supported by 46% of all the voter in the list and he got 14 votes more than his only rival. 10% of the voter on the voter list did not cast their votes. அப்போ 100%த்தில் 90% பேர் தான் வந்து ஓட்டட். அதில் ஏ வந்து எத்தனை, 46%, பி எத்தனை, 44% வாங்கியிருப்பான். கரெக்டாக 90%த்தில். அப்போ அவங்களுக்கு டிஃப்ரென்ஸே +2%. அந்த 2% தான் என்னது 410 மோர் தென். ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 60 voter cast their ballot papers blank. பேலட் பேப்பர் பிளாங்க்னா என்னது, எதுவுமே போடாமல் அப்படியே அந்த 60 votes வந்து போட்டாங்களாம். அப்போ என்ன பண்ணோம், இது கூட மைனஸ் பண்ணிடணும் 410 கூட. அப்போ மைனஸ் பண்ணால் என்னது 350 வருமா. அப்போ 2 தான் 350 அப்படின்னா நமக்கு தேவை என்னது டோட்டல் ஓட் தானே கேட்குறாங்க. அப்போ 100 எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாமா. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 175. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 17,500. சிம்பிளான சம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In an election, 12% of the voter in the voter list did not cast their vote. அப்போ 100%, அப்போ 88% பேர் தான் voted. Whereas 84 voter cast their ballot papers blank. போன சம் மாதிரி தான். இது ஹோம்ஒர்க் போட்டுருங்க. There were only 2 candidates, Ramagya and Shravan. The winner, Ramagya, was supported by 54%. He got 1,456 more than its rival. ஓகே, சிம்பிள். போன சம் மாதிரி தான். அப்போ என்ன பண்ணணும், இது கூட அந்த பேலட் பேப்பரை மைனஸ் பண்ணி போட்டுடணும். ஓகேவா. இது ஹோம்ஒர்க் போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். In an election between 2 candidates, 10% of the voter did not cast their votes and 75 votes were found invalid. அப்போ 100%, 100%ல் 10% ஓட்டு போடலாம். 90% தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டட். ஓகேவா. The winner get 50%. வின்னர் எத்தனை 50. அப்போ லூசர் எத்தனை 40. ஓகே, 75 votes வந்து இன்வேலிட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. 75 votes வந்து இன்வேலிட். ஓகே,
the winner got 50% of the total votes and expected and won by 170 votes. அப்போ டிஃப்ரென்ஸ் அது 10, அந்த 10% என்னது 170. அப்போ இந்த 170ல் 75 வந்து இன்வேலிடுன்ட்டான். அப்போ இந்த 170ல் என்ன பண்ணலாம், 75 மைனஸ் பண்ணிடலாம். போன சம்மு மாதிரி தான், அந்த பேலட் பேப்பர் இதெல்லாம் ஒன்று தான். இது 10 வரும், இது 6, இது 9, 95. ஓகேவா? அப்போ அந்த 10% தான் என்னது 95. நம்ம என்ன கேட்குறாங்க, 100% கேட்குறாங்க டோட்டல் ஓட்ஸ். அப்போ 100 எவ்வளோ, 0க்கு 0 கேன்சல். அப்போ 950. போன சம் மாதிரி தான், இது எல்லாமே ஒரே மாடல் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In an election between A and B, every fifth vote polled was marked as invalid by the machine. ஓகேவா? அதாவது 1, 2, 3, 4, 5, இந்த 5வது ஓட்டு இன்வேலிடு. அப்போ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு 6, 7, 8, 9, 10, இது கரெக்டு, இது தப்பு. இந்த மாரி வந்து பண்ணுதான். அப்போ 100% இருக்காங்க அப்படின்னா என்னது, 5ஆம் நம்பர் வந்திருக்காது, 10ஆம் நம்பர் வந்திருக்காது, 15ஆம் நம்பர் வந்திருக்காது, 20ஆம் நம்பர் வந்திருக்காது. அதுமாரி எத்தனை 100 வரைக்கும் போவோம். அப்போ 100/5ன்னு போட்டோம்னா தெரிஞ்சிடும்ல 20. அப்போ 20 வந்து இன்வேலிடு. அப்போ எத்தனை இன்வேலிடு வந்து 20. அப்போ வேலிடு எத்தனை 80. ஓகேவா? இந்த ஒரு இது நம்ம உடச்சிட்டுனா முடிஞ்சு போச்சு. அப்போ 100ல் அப்போ 80 தான் வந்து வேலிடு, அதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதில் பாருங்கள், ஏ வின்ஸ் த எலெக்ஷன் வித் எ மார்ஜின் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர் 10% ஆஃப் த டோட்டல் votes polled. If 19% of the invalid votes would have been in favor of B, then which of the following would have been the result of the election? நெக்ஸ்ட்டு வந்து ஏ வந்து 2500 மார்ஜினில் வின் பண்ணுவான். அப்படி இல்லைன்னா டோட்டல் votes-ல் 10%, ஓகேங்களா, டிஃப்ரென்ஸில் வந்து அவன் ஜெயிச்சிருப்பான். இதான் வந்து சொல்கிறாங்க. அப்போ 10%னா என்ன, 10 ஓட்டு கரெக்டாக. அந்த 10 ஓட்டு டிஃப்ரென்ஸு, அப்படி இல்லைன்னா 10 ஓட்டு டிஃப்ரென்ஸு, 10% 6, 2500 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதாவது ஏ வந்து ஜெயிச்சிருப்பான். அப்படின்னா நீங்களே கொஞ்சம் யோசிங்களா. டோட்டல் ஓட்ஸ் எத்தனை 80. டோட்டல் வந்து 80 கரெக்டாக. இப்போ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 10ன்னும் போது இதில் வந்து 10 வந்து வின்னு, அந்த மார்ஜின். அப்போ மார்ஜின் போனதுக்கப்புறம் பேலன்ஸ் எத்தனை இருக்கும், 70 இருக்கும். ஓகே, 70ன்னும் போது இதை நம்ம 2ஆக பிரிப்போமா, ஏவுக்கும் பிக்கும், ஏவு பிக்கு 2ஆக பிரிப்போம். அப்போ 35. அப்போ 35 அப்படின்னா இவன் வந்து 10 மார்ஜினில் ஜெயிச்சிருப்பான். ஷோராக 10 மார்ஜினில் வந்து ஜெயிச்சிருப்பான். அந்த 10 ஆட் பண்ணால் அப்படின்னா இவனுக்குன்னா 45 தானே வந்திருக்கும். புரியுதுங்களா? எப்படி அந்த 45 போட்டான்னு சொல்லிட்டு இந்த 45 கூட்டினா எத்தனை 80 வந்துடுது பாருங்கள். நம்ம பிரிக்கிறோம், ஆனால் எப்படி லாஜிக்காக பிரிக்கிறோம். அதாவது 10 மார்ஜின் போது பேலன்ஸ் 70 இருக்கும். அப்போ 70னா இவன் கன்ஃபார்ம் 35 வாங்கினா இவன் 45 தானே வாங்கியிருப்பான். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி வந்து லாஜிக்காக யோசிச்சாலே போதும், நம்ம ரொம்பலாம் தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இஃப் 90% ஆஃப் த இன்வேலிட் votes would have been in favor of B. இன்வேலிட் votes இருக்குது பார்த்தீங்களா, இன்வேலிட் votes எத்தனை 20. அதில் 90%, அப்போ 9/10. அப்போ எத்தனை 18. அது வந்து இன் ஃபேவர் ஆஃப் பி. அப்போ ஃபேவர் ஆஃப் பின்னா அது பி கூட அதை ஆட் பண்ணிக்கலாம் 18. அப்போ எத்தனை வரும் 53 வருவான். ஓகே, நெக்ஸ்ட்டு தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் ஹேவ் பீன் த ரிசல்ட் ஆஃப் எலெக்ஷன். அப்போ ஏ 45 வாங்கியிருப்பான், பி வந்து 53 வாங்கியிருப்பான். அப்போ 8% வந்து பி அதிகமாக இருக்கான். அப்போனா பி தான் ஓன் பண்ணியிருப்பான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா. ஆப்ஷன் பார்ப்போம். பி வுட் ஹேவ் ஓன் பை 8%. இதான் கரெக்டு. 3 கிடையாது, ஏவும் கிடையாது, ஏவும் ஜெயிச்சிருக்க மாட்டான். புரியுதுங்களா? ஸோ சிம்பிள் லாஜிக்கு. இந்த மாதிரி பிரிக்க தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரியும் பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். இது குழணும் போட தேவையில்ல, இந்த லாஜிக் தெரிஞ்சால் சிம்பிளாக போடலாம். இருபதாவது சம்மு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நான் எலெக்ஷன் பிட்வீன் பி, ஆர் அண்ட் எஸ் 1/10 ஆஃப் த டோட்டல் votes polled ஆர் இன்வேலிட். அப்போ 1/10 இன்வேலிட்னா என்ன அர்த்தம்? 1/10 வந்து இன்வேலிட்னு அர்த்தம். இது டோட்டலு, இது இன்வேலிட் 1ன்னு அர்த்தம். அப்படின்னா 1ன்னா என்ன 10%. அப்போ 100%ல் 10% இன்வேலிட். அப்போ 90% வேலிட். votes polled in favor of R and S are half of the total votes. இங்கே பாருங்க, இது வேலிட் votes, இதான் டோட்டல் votes, இது டோட்டல். அப்போ half of the total voteனா என்னது 50%. யார் யாருக்கு? ஆருக்கு, எஸ்ஸுக்கு. ஓகேவா?
அப்போ ஆறு கேஸுக்கு 50% போது இப்போ இங்கே இவனுக்கு எத்தனை வந்திருக்கும்? 40% வந்திருக்கும். கரெக்டாக? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அண்ட் தே காட் ஈக்குவல் ஓட்ஸ். அப்போ ஈக்குவலாம். அப்போ இவனுக்கு 25 இவனுக்கு 25 வந்துடும். டியூ டு ஃபால்ட் இந்த மிஷின் ஃபால்ட் ஆகிருக்கு. ஆஃப் ஆஃப் த ஓட்ஸ் ஆஃப் எஸ். ஆஃப் ஆஃப் த ஓட்ஸ் ஆஃப் எஸ்னா அது 25/2. அப்போ 12.5%. அண்ட் ஆஃப் ஆஃப் த இன்வேலிட் ஓட்ஸ். இன்வேலிட் ஓட் எத்தனை? 10%. அப்போ ஆஃப்னா அது 10/2 5 ஆர் கவுண்டட் அடிஷ்னலி இன் ஃபேவர் ஆஃப் 6. அப்போ 6க்கு ஆல்ரெடி 25 இருக்குது. ஓகேவா? இப்போ டோட்டலாக எத்தனை வாங்கியிருப்பான்? 17 42 ஓட்டு. 42 ஓட்ஸ் வந்து இப்போ 6 வாங்கியிருக்கான். 42% இன் ஃபேவர் ஆஃப் ஆர். வாட் இஸ் த ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் செக்யூர்டு பை ஆர் டியூ டு த ஃபால்ட்? அப்போ ஓவரால் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 42/5/100/100 42/5. எவ்வளோ தான்? 42.5 முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. சிம்பிளாக அப்படியே போட்டுடலாம். எந்த அளவுக்கு சப்பையாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு லாஜிக் தான். லாஜிக் நம்ம உடச்சிட்டுனா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an election, a voter has choice to vote for one candidate out of 3 candidates. There is an option none of the above to reject all candidates. அப்போ 4 ஆப்ஷன் இருப்பா. ஏ, பி, சி, டி. சி தான், டி தான் வந்து என்னது? நோட்டா. ஒன்று இவனுக்கு போனோம், இவனுக்கு போனோம், இவனுக்கு போனோம், இல்லை நோட்டாக்கு போகணும். ஓகேவா? the 3 candidates get votes that are 6 times நோட்டா. அப்போ வந்து நம்ம நோட்டா வந்து எக்ஸ்னு எதனா ஒரு வேல்யூ கொடுத்தோம். நோட்டா வந்து எக்ஸ்னு வச்சுப்போம். அப்போ இந்த 3 கேண்டிடேட், அப்போ 3 கேண்டிடேட்டும் வந்து என்னது? 3 கேண்டிடேட்னது ஆல்னு வச்சுப்போம். ஆல் இஸ் ஈக்குவல் டு 6 டைம் எக்ஸு. அப்போ இது எல்லா கேண்டிடேட்டும் வந்து 6 டைம்ஸ் நோட்டா விட வாங்குறாங்க. அப்போ நோட்டா வந்து 5 அப்படின்னா என்னது? எல்லா கேண்டிடேட்டும் ஆல் கேண்டிடேட் வந்து எத்தனை? 6 5 30. அப்போ 30 வாங்கியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. வின்னர் கெட்ஸ் ஓட்ஸ் தட் ஆர் ட்வைஸ் த செகண்ட் ரன்னர். த ஃபர்ஸ்ட் ரன்னர் கெட்ஸ். ஓகே, டன். அப்போ வின்னர் எத்தனை? ட்வைஸு. அப்போ 2 வாங்கியிருக்கோம். ட்வைஸ்னா என்னது? ட்வைஸ் த செகண்ட் ரன்னர் அப்பா. அப்போ வின்னரு. அப்போ இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ரன்னர் அப் வந்துடுறான். ஃபஸ்ட்டு ரன்னர் அப்பு, செகண்டு ரன்னர் அப்பு. ஓகேவா? அதாவது என் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி. வின்னர் வந்து செகண்ட் ரன்னர் அப்பை விட ட்வைஸ் செகண்ட் ரன்னர் அப். அப்போ ட்வைஸு செகண்ட் ரன்னர் அப்பு. அப்போ இவனை விட 2 தடவை அதிகம் அப்படின்னு கணக்கு. இஷ்டோ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் கெட்ஸ் 900 votes மோர் தென் நோட்டா. அப்போ மோர் தென் நோட்டா என்னது? நோட்டா என்னது? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 900. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 900 தான் என்னது? ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பு. அண்ட் டிஃபீட் த செகண்ட் ரன்னர் அப் பை 150. அப்போ 150னா இப்போ எத்தனை வந்திருப்பான்? 750 வந்திருப்பான். 750 வாங்கிட்டு தானே இவனுக்கு வித்தியாசம் வந்து 150 வரும். 150. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இவனோட வேல்யூ கிடைச்சிச்சு. அப்போ இங்கே என்ன வந்திருப்பான்? 2 × x + 715 வந்திருப்பானா? அப்போ இவன் 2x + 1500 வந்திருப்பான். ஓகேவா? இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் votes போல்டுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுமா? அப்போ 2x x 4x ப்ளஸ் 1500 2400 3150. ஓகேவா? 3150. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டாவும் இருக்குது இல்லை? அப்போ ஆல் கேண்டிடேட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க நோட்டாவும் தானே ஆட் பண்ணோம். அப்போ நோட்டா என்னது? ஆல் கேண்டிடேட் வந்து 6 டைம்ஸ் ஆஃப் நோட்டான்னு கொடுத்துட்டாங்களா ஒரு ஈக்குவேஷனை. அப்போ அது ஆட் பண்ணிடணும். இப்போ இந்த 6க்கும் 2x டிஃப்ரென்ஸ் வந்து 2. அப்போ x = எவ்வளோ வந்திருக்கும்? 1575. ஓகேவா? இப்போ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் votes? இந்த ஆளுக்கு என்னது? ஆல் = 6xன்னு வந்துச்சா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 6 × 1575. அப்போ 5 6 are 30. இப்போ இதுக்கு உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். கரெக்டாக? இது 330. ஓகே டன். வெயிட். ஓகே, இப்போ வந்து வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் votes போல்டுன்னு இருக்குது. நல்லா கவனிச்சுங்க. ஆல் = 6x. வெயிட் பண்ணுங்கள். எல்லா கேண்டிடேட்னா டோட்டல் நம்பர் ஆஃப் votes அது ஏக்கு ஒருத்தன் வாக் பண்ணியிருப்பான், பிக்கு பண்ணியிருப்பான், சிக்கு பண்ணியிருப்பான், நோட்டாக்கும் பண்ணியிருப்பான். அப்போ இந்த நோட்டை ஒமிட் பண்ணக்கூடாது. இவன் வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. இவன் இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? அவனு தானே கணக்கு நோட்டாவும். அப்போ நோட்டாவும் கணக்குன்னும் போது இவனுக்கு எல்லாம் எத்தனை? 6. இவனுங்களாம் எத்தனை? 6. 6x. அப்போ இவன் நோட்டா எத்தனை? எக்ஸு. அப்போ என்னது? 7x.
அப்போ 7xோட வேல்யூ கண்டுபிடிச்சா ஆன்சர். அப்போ 1575 இன்ட்டு 7. 7 5 35. கடைசியாக 5 இருக்கான் பாருங்க, ரெண்டுத்துல இருக்குது. அப்போ இவன் கிடையாது, இவன் கிடையாது. ஓகே, இங்கே 7 இருக்கா, நீங்கள் வந்து 7 டேபிள் அடிச்சு பார்க்கலாம், அது உங்கள் இஷ்டம். 7 7 49, 52, 25. இந்த ஆன்சர் 11025. கடைசியாக 25 வந்துச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சம்மில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த நோட்டான்றது கணக்கு இல்லாமல் இல்லை, அவனும் கணக்கு. ஓகேவா? அவன் கணக்கு இல்லாமல் அப்படிலாம் கிடையாது, அவனும் கணக்கு தான். ஸோ இந்த சம்மை நம்ம இன்னும் கொஞ்சம் சுலபமாக போட்டிருக்க முடியுமா? போட்டுக்கலாம். கொஷின் என்ன கேட்குறான், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம இவ்வளோ ஒருத்தரும் போட்டோம் தெரியுங்களா, இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு, the 3 candidate get votes that are 6 times nota. அப்போ ஆல் வந்து 6xன்னு வந்தாச்சு. அப்போ டோட்டல் ஓட்ஸ் என்ன வந்திருக்கும், 7x. அப்போ ஆப்ஷனில் எது 7ஆல் டிவைட் ஆகுதோ அதான் ஆன்சர். 7ஆல் டிவைட் ஆகுது தான் ஆன்சர். ஓகேங்களா? எல்லாத்தையும் 4 ஆப்ஷனும் அடிச்சு பாருங்கள். ஓகே, கடைசி கொஷின். In a constituency, 45% of the total number of votes are males and the rest are females. அப்போ 100 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க, அதில் மேல் எத்தனை, 45. ஃபீமேல் எத்தனை, 55. ஓகே, இஃப் 60% ஆஃப் த மேல்ஸ் ஆர் இல்லிட்ரேட், படிக்காதவங்க, 60% ஃபீமேல்ஸ் ஆர் லிட்ரேட், படித்தவங்க. ஓகேங்களா? தென் பை வாட் பர்சன்ட் இஸ் த நம்பர் ஆஃப் இல்லிட்ரேட் ஃபீமேல் மோர் தென் தட் ஆஃப் லிட்ரேட் மேல். அப்போ வந்து லிட்ரேட்டு இல்லிட்ரேட்டு மேலில் எத்தனை இல்லிட்ரேட்டுன்றாங்க, 60%. அப்போ 60% இல்லிட்ரேட்டு. அப்போ லிட்ரேட் எத்தனை, 40. இதில் லிட்ரேட்டு 60, இது இல்லிட்ரேட்டு 40. ஓகே, நெக்ஸ்ட்டு பை வாட் பர்சன்ட் இஸ் த நம்பர் ஆஃப் இல்லிட்ரேட் ஃபீமேல். இல்லிட்ரேட் ஃபீமேல்னா இவங்க, லிட்ரேட் மேல்னா இவங்க. அப்போ இதையும் நம்ம தொட தேவையில்ல, இதையும் தொட தேவையில்ல, இது ரெண்டு மட்டும் தொட்டால் போதும். அப்போ 40%. அப்போ 45ல் 40% எத்தனை இன்ட்டு 40% எத்தனை, எப்படி ஏதலாம், 2/5 ஏதலாமா? அப்போ 2/5 வேல்யூ என்னது, 18. இதே இதை அடிச்சா 9 வரும். ஓகேவா? இது பாருங்க 40%, 55 இன்ட்டு 40% எப்படி ஏதலாம், 2/5. இதையும் கேன்சல் பண்ணலாம், 11. இது வந்து 22. ஓகே, டன். இப்போ இவங்களுக்கு வந்து 18 வருது, இவங்களுக்கு வந்து 22 வருது. நெக்ஸ்ட் பாருங்க, தென் பை வாட் பர்சன்ட் இஸ் த நம்பர் ஆஃப் இல்லிட்ரேட் ஃபீமேல்ஸ் மோர் தென் லிட்ரேட் மேல்ஸ். இல்லிட்ரேட் ஃபீமேல்ஸ்க்கும் இவங்களுக்கு எத்தனை டிஃப்ரென்ஸு, 4. அப்போ 4 டிவைடட் பை எது கூட கம்பேர் பண்ணுறோம், யார் கூட கம்பேர் பண்ணுறோம், இங்கே லிட்ரேட் மேல் கூட. அப்போ 18 டிவைட் பை பர்சன்டேஜாக மாற்றினா இன்ட்டு 100. டன்னா? ஓகே, இது 9, இது 2, 200/9. வேல்யூஸ்லாம் அங்கே படிக்க சொன்னோன்னா என்னது, 22.22. வேல்யூஸ்லாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியாச்சு. இந்த வேல்யூஸ்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. தயவு செஞ்சு போயிட்டு உக்காந்து 200/9னா 209 போட்டு அடிக்காதீங்க. இதையும் போடலாம், 2 9s are 18. அப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 தான் வரும். அப்போ இவன் கிடையாது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் 2 வரும், 0. அதுக்கும் 2 9s are 18. அப்போ செகண்ட் 2 தான் வரும். அப்போ ஆப்ஷன் டி போட்டு போயிடும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஒரு சம் வந்து கடைசியாக போகிறேன்னு சொன்னேன்ல, அதை பார்த்துடலாம். இந்த சம்மை நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இது முடிஞ்ச அளவுக்கு இந்த மெமரி கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சம்மை நீங்கள் உட்காந்து எக்ஸாமில் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ஆனால் இந்த சம்மை நிறைய எக்ஸாமில் கேட்டுப்பானுங்க. அப்படியே அசால்ட்டாக 8ன்னு அடிச்சுட்டு வந்துடலாம். இதோட ஆன்சர் 8 தான். சரிங்களா? பார்த்துமே அடிச்சுட்டு வந்துடலாம். அதனால் இந்த சம்மை மெமரி பண்ணிக்கலாம். மெமரிலாம் இல்லை, பார்த்து அடிக்கணும். ஏன்னா இது உட்காந்து போடுறதுக்கும் இப்படியே கேட்பானுங்க, காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி கேட்பானுங்க. நிறைய எக்ஸாமில் கேட்டானுங்க. இந்த எலெக்ஷன் பிட்வீன் 2 கேண்டிடேட், y % ஆஃப் த votes did not vote. இந்த ஒய்க்கு பதில் சப்போஸ் ஒரு 10 கொடுத்துருந்தா நம்ம ஈஸியாக போட்டுருக்கலாம். 100ல் 10 போச்சுன்னா 90ன்னு போட்டுருக்கலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ 100ல் என்ன பண்ணுவோம், -5% போதுன்னு அர்த்தம். அப்போ 100% என்னென்ன அர்த்தம், 100/100. அப்போ 100/100 1. அப்போ 1 - y/100 வந்துருக்கும். கரெக்டாக? இதெல்லாம் நம்ம போடுற சம்மில் அப்படியே இதே கண்டினியூ பண்ண தேவையில்ல. அப்போ இது என்ன பண்ணிடலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 10% ஆஃப் த votes cast were declared invalid. அப்போ 10% இன்வேலிட் அப்படின்னா 90% தானே வேலிடு. ஓகே, டோட்டல் ஓட்ஸ் பாருங்கள், 16,000 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இருக்கும், 16,000 இன்ட்டு ஒய் இன்ட்டு 9/10ன்னு வந்துருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு
Next, the candidate who got 59.375% of valid votes cast were declared elected by 2484. அப்போ என்னது இங்கே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ இஸ் ஈக்குவல் டு 2484. அப்போ இங்கே இந்த டிஃப்ரென்ஸோட வேல்யூ தான் நம்ம இங்கே போட போகிறோம். அப்போ அதை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு என்னது இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானா அதை எழுதிப்போம். 59.375%. பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100. மேலேயும் 1000 மல்டிபிள் பண்ணிப்போம், கீழே 1000 மல்டிபிள் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா பாயிண்ட் இருக்குது அதனால். ஓகேவா? இப்போ இது வந்து என்னது 59375 டிவைட் பை 1,00,000. இது 25 அடிக்கலாமா? 25 லட்சம்னா வரும். ஓகே, இது வந்து 2 டைம்ஸு. பேலன்ஸ் வந்து 9 இருக்கும், 3. நெக்ஸ்ட் வந்து இது 7, அதுக்கப்புறம் 5. இது அடிச்சா அப்படின்னா 4000 வந்துருக்குமா? நெக்ஸ்ட்டு ஃபர்தராக மறுபடியும் 25 டேபிள் அடியும். பாருங்கள், இது 9 டைம்ஸு. பேலன்ஸ் இது வந்து 5 டைம்ஸு. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இது 1. பேலன்ஸ் வந்து 15, 6, 0. ஓகேவா? இப்போ இதை ஃபர்தராக அடிச்சோம் அப்படின்னா 19, இது வந்து 32. அப்போ இவன் என்னது இது அந்த கேண்டிடேட் உட்காட் 59.375% ஓட். இந்த 19/32ன்றவன் ஓட்டு வாங்கினா பாருங்க, வின்னிங் கேண்டிடேட்டு. அப்போ லாஸ்டிங் கேண்டிடேட் என்னது? அப்போ பேலன்ஸ் என்ன வரும்? 13. அப்போ லாஸ்டிங் கேண்டிடேட் என்னது? 13/32 வாங்கியிருப்பான். கரெக்டாக? அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. 32 டோட்டல் பண்ணும்போது அப்போ வின்னிங் வந்து 19 அப்படின்னா அப்போ லாஸ் வந்து 13 தானே வாங்கியிருப்பாங்க. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 2484. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்கான். அப்போ 19/32 மைனஸ் 13/32 எவ்வளோ? 6/32. அப்போ இங்கே என்ன பண்ணோம்? 6/32 போகணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்தனால அதனால. ஓகே, வாங்க இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். 2 4 எத்தனை? 6. 6 8 14. 14 4 18. அப்போ கண்டிப்பாக இது ஒரு 9 டேபிள் அடியும். 1 9 is 9, 2 9s are 18, பேலன்ஸ் வந்து 6 இருக்கும். 7 9s are 63, 6 9s are 54. 6 டேபிள் அடியும். 4 6 are 24, 6 6 are 36. ஓகேவா? இங்கே பாருங்கள், 0க்கு ஒரு 0 கேன்சல். இங்கே 32 இருக்குது. கரெக்டாக? இது 2 டைம்ஸு. இது பாருங்கள் 1 0 0ன்னு வந்திருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே 50. அப்படின்னா அது y is equal to 46/15 வந்துருக்கும். நமக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க? ஒய் பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. அப்போ சும்மா பாருங்களா, கீழே என்ன டோட்டலாக மேலே இருக்கிறது ஒய்யோட வேல்யூ. அப்போ ஒய் வந்து டோட்டல் விட 4 கம்மியாக இருக்குது. 4 டிவைட் பை எது கூட கம்பேர் பண்ணுறோம்? 50 × 100 போட்டோம் அப்படின்னா 2 is equal to 8%. இதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம்மு மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வராமல் இருக்கவே இருக்காது. எதனா ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டுருவான். அதனால் இதை பார்த்துங்க. அப்படியே போயிட்டு 8 முடிஞ்சிச்சு. ஒரு செகண்ட் கூட இல்லை. இந்த வேல்யூ இப்போ நான் போட்டேன்ல 59.375. ஏன்னா இந்த சம் எனக்கு மண்டையில் அப்படி ஏறி இருக்குது. பார்த்து. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதோட பர்சன்டேஜ் டாப்பிக்கில் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. கடைசியான டைப்பு மிஸ்காலினியஸ். அதாவது எந்த டாபிக் எந்த ஹெட்டிங்லேயே வராமல் இருக்கும்ல மிஸ்காலினியஸ் டைப்பு, அதை நம்ம பார்ப்போம். அதோட பர்சன்டேஜ் ஓவர். தேங்க்யூ.